Standard 12th Unit 1 Applications of Matrix and Determinants Exercise 1.1ல உள்ள 8th sum என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given ஒரு adjoint A கொடுத்தாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? மேட்ரிக்ஸ் A கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸ் A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா A is equal to 1 by root of determinant of adjoint A into adjoint of adjoint A. இது என்ன பண்ணிக்கிறேன்? ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இதில் கீழே உள்ள இந்த ரூட் ஆஃப் அஜாயிண்ட் ஆஃப் ஏ முதல்ல கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு அஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஏற்கனவே அஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் டிட்டர்மினன்ட் அப்படின்னா the sum of the product of the row or column with their cofactors. ஓகேவா? கண்டுபிடிக்க என்ன பண்ணுறேன்? இதனுடைய கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஒன்று ரோ எடுத்துக்கோ இல்லை காலம் எடுத்து அதனுடைய கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பண்ணி அதை சம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 அப்படின்னா 2னுடைய கோஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது 2வையும் இந்த ரோவை இந்த காலத்தை என்ன பண்ணி எலிமினேட் பண்ணிட்டு மீதி வருதான் இதோடைய கோஃபேக்டர்ஸ். அதை என்ன பண்ணியிருக்கேன்? 4 அப்படின்னா ஏற்கனவே இந்த பிளேஸில் மைனஸ் வரப்போ மைனஸ் இன்ட்டு -4 இன்ட்டு அதனுடைய கோஃபேக்டர்ஸ். இதுவும் என்ன பண்ணிக்கணும்? மறைச்சிக்கிட்டு மீதி உள்ள எடுத்துக்கணும். அதான் கோஃபேக்டர்ஸ். அப்புறம் 2 இன்ட்டு அதனுடைய கோஃபேக்டர்ஸ்னால் இந்த ரோ இந்த காலத்தை என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் மீதி வரக்கூடிய இதுதான் என்னது? இந்த 2னுடைய கோஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்? நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி இதை சால்வ் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 24 -0 + 4 × -4 -6 -14 + 2 × 0 + 24. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிங்க 24 இந்த பக்கம் -20 இங்கே 2 × 24 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48 -18 + 48 பாசிட்டிவ் என்ன பண்ணிங்க? ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 48 + 48 96 -18 இப்போ ஆன்சர் என்னது? 16 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மூவ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால் டிட்டர்மினன்ட் ரூட் 16 வந்ததுனால என்ன பண்ணிக்கிறேன்? இதுக்கு ரூட் எடுக்கிறேன். ரூட் 16 எடுத்தேன் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட் போல என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் 16 என்ன பண்ணுவோம்? 2 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 வருது. ரூட்டுக்குள்ளே 4 2 எடுத்துக்கிறோம். ரூட்னால இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா 2 இருக்கிறது 1 எடுத்து வெளியே வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அடிச்சுல 2 × 2 இந்த 2 ரெண்டு சேர்த்து 2 வெளியே வருது. 2 2 4 அப்படின்னா ஆஃப் adjoint A is equal to 4 இந்த 2 எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint of adjoint A கண்டுபிடிக்கணும். adjoint கண்டுபிடிக்கணும் அப்படின்னா adjoint of A is equal to கோஃபேக்டர் ஆஃப் ஏனுடைய டிரான்ஸ்போஸ் தான் adjoint A. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த adjoint A என்ன கொடுத்தாங்க? இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? adjoint கண்டுபிடிக்க போகிறேன். இஸ் ஈக்குவல் டு கோஃபேக்டர் ஆஃப் adjoint ஏனுடைய டிரான்ஸ்போஸ். ஓகேவா? டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சம்மில் என்ன கொடுத்தாங்கன்னா adjoint A கொடுத்தாங்க. என்ன பண்ணுறேன்? அப்படின்னா பிளேஸ்மெண்ட் உள்ள கோஃபேக்டரை எடுத்துட்டு அதுக்கான சைனை மட்டும் மாற்றணும். ட்ரூ அப்படின்னா அதோடைய கோஃபேக்டர் கண்டுபிடிக்க அதோடைய ரோவை காலத்தை என்ன பண்ண எலிமினேட் பண்ணிங்க. மீதி உள்ளது என்னது? கோஃபேக்டர்ஸ். ஒவ்வொன்றுக்கான கோஃபேக்டர்ஸ் எடுத்துருக்கேன். கோஃபேக்டர்ஸ் எடுத்து கடைசி என்ன பண்ணுங்க? அந்த கோஃபேக்டர்ஸை சால்வ் பண்ண சொல்லி 24 - 0 -6 -14 0 + 24 அப்படின்னு ஆகிட்டு இந்த ரோவில் இந்த மேட்ரிக்ஸோட எல்லா பிளேஸ்மெண்ட் ரோ அண்ட் காலம்ஸ் கிடைச்சது என்னது? கோஃபேக்டர் ஆஃப் adjoint A. இதுக்கு என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதான் என்னது? adjoint of adjoint A. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 and 3 எடுத்துகிட்டு போய் 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் A is equal to 1/16 இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச adjoint of adjoint A. இது வந்து என்ன பண்ணலாம்? எதை காமனாக வெளியே எடுக்கலாம்னு பார்த்தா 4 காமனாக வெளியே எடுக்கலாம். அப்படி 4 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 6 2 1 5 2 2 6 2 3ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 4 இங்கே 6 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னா A is equal to 1/4 இன்ட்டு adjoint of adjoint மேட்ரிக்ஸ். இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு சம்மோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பை.